வெல்கம் டு ஹரிநந்தாஸ் vlog. இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்க ஐயப்பன் டெம்பிளுக்கு ஒரு விசிட் பண்ணியிருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் நான் இங்கே விசிட் பண்ணிடுவேன். இவங்க எனக்கு ஒரு ஃபேவரட் டெம்பிள் தான் சொல்லணும். அது இங்கே பாருங்கள், இப்போ நியூவாக இந்த கும்பாபிஷேகம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா கோயிலோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரஷ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு டிவைனாக இருக்கும் பிளேஸே பார்த்தீங்கன்னா. என்னுடைய நிம்மதியாக வந்தோமா, ஒரு கடவுள் பக்தி இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு கோயில். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் நான் இங்கே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவோம், வீட்டில் ஃபேமிலியோடு வந்துடுவோம். சப்போஸ் ஃபேமிலி வர முடியலன்னா நான் ஜென்ரலாக மாதம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்துட்டுருக்கேன். நீங்களும் ஒருக்க விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் உள்ளே வந்தவொடனே இந்த சைடு தான் போகிற மாதிரி. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்க கோயிலில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஜென்ரலாக எல்லா கோயிலுமே இருக்கும். பட் இங்கே என்ன செட்டப்னா ரூஃபில், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர். நீங்கள் சபரிமலையில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இங்கேயுமே ரூஃப் டாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செட் பண்ணியிருக்காங்க கோயில். கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் பார்த்தீங்கன்னா 1982 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்து இப்போ ஜென்ரலாக இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் தான் கூட. இது எங்கே இருக்குது நியராக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தோம் சர்ச்லேருந்து கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னாக்கப்புறம் இது பார்த்தாலே தெரியும். நம்ம அந்த அம்பேத்கர் மணிமண்டபம்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அங்கே உள்ளதான் வெளியே கார்னர்லேயே இருக்குது கோயில். இருமுடி கட்டி அந்த மாதிரி சபரிமலைக்கு அங்கே போக முடியாதவங்க தாராளமாக மாலை போட்டு விரதம் இருந்து இங்கே வர ஆட்களும் இருக்காங்க. அதாவது வயசு முடியாதவங்க, சின்ன பசங்க, பெரிய ஆட்கள், இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாருமே அங்கே போக முடியாது, இங்கே வரதவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் கோயிலோட அட்மாஸ்பியராக எல்லாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு கோயில் உங்களுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது அந்த படிக்கட்டுக்கு கூடவே இவங்க ரெடி பண்ணியிருக்க செட்டப் பார்த்தீங்கனாலுமே தெரியும். அந்த கோயிலுடைய அந்த ஒரு பழமையை இந்த கோயிலுக்கு காட்டுது. இந்த கோயில் ரீசெண்டாக இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. தரிசனம் முடிஞ்சுது. அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அமைதி இருக்கும். இந்த கோயிலில் ஒரு பீஸ், ஒரு நிம்மதி இதெல்லாம் இருக்குது இந்த கோயிலில். மற்ற கோயிலெலாம் போனீங்கன்னா உடனே வரணும், சாமி கும்பிட்டு உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா கோயில் விட்டு கிளம்புறதுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. உடனே கிளம்புறதுக்கு மைண்ட் வர மாட்டேங்குது. எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு டெம்பிள் தான் இது. ரெகுலராக வந்துடுறது. ஒரு 1 month ஒன்ஸ் எந்த வேலை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவேன். அப்படியே ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் அப்படியே ஜஸ்ட்டு காட்டுங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக வர கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இது 4th கும்பாபிஷேகம், அதாவது 27th மார்ச், 27th 28th தெரியல, அப்போ மார்ச்சில் தான் பண்ணாங்க. இன்னொரு ஒரு இது என்னென்னா, இந்த கோயிலுக்கு ரெகுலராக நம்ம லோகேஷ் கனகராஜ் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போவார். எப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 month பிஃபோர் நான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வரும்போது அவரும் அந்த டைமில் இருந்தார். கரெக்டாக அந்த லியோ ட்ரெய்லர் வந்தபோது நான் அப்போ அவர்கிட்ட பார்த்து பேசினேன். இந்த மாதிரி அவர் சொன்னால் ரெகுலராக நான் வருவேன் அப்படின்னு சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்க அந்த கார்த்திகை மாதம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம எஸ்டிஆர் ஒரு வாட்டி நம்ம வந்து எஸ்டிஆர் வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறதா இருந்தார் இல்லையா, அந்த டைம்லேயும் எஸ்டிஆரும் இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம மஹத், எஸ்டிஆர் மஹத் 2 பேருமே வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு. ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜை நான் பார்த்துருக்கேன், இந்த கோயிலில் பார்த்துருக்கேன். பட்டு எஸ்டிஆர் மஹத் இவங்களாம் வரும்போது நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலாக அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் சபரிமலையில் உள்ள அதே செட்டப் சொல்லியிருந்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இங்கே முன்னாடி வந்து அந்த கொடிமரம், இந்த 18 படி மேலே ஏறி வந்து அதுக்கப்புறமா வந்து கோயிலோட அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சேம் அப்படியே அந்த சபரிமலையில் என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னால பார்க்குறதுக்கே வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கோயில், அது இவ்வளோ ஒரு மெயினில் நிறைய பேர் மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஒரு டிவைனாக இருக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த கோயில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 படி. அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. 18 படி. இது சபரிமலைக்கு போக முடியாமல், அதாவது வயசானவங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. பட் அங்கே சபரிமலைக்கு போய் அங்கே இருமுடி எடுத்து அங்கே 18 படி ஏற முடியாதவங்க இங்கே உள்ள அடையார் ஐயப்பன் கோயிலில் இங்கே மாலை போட்டு இங்கே விரதம் இங்கே 18 படி ஏறுவாங்க. அதுதான் இங்கே வந்து வழக்கம். ஜென்ரலாக வந்து கார்த்திகை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ் அங்கே என்ன ரஷ் இருக்குது அதே ரஷ் இங்கேயுமே இருக்கும். சிவா கோயில்களுக்கு வந்து அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக அந்த கடவுள் முன்னாடி விழுந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது. Here is a grand view of ஐயப்பன் டெம்பிள். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த சபரிமலையில் உள்ள அதே செட்டப் மாதிரி நியூவாக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து வெறும் ஸ்டோன்ஸில் மட்டும் பண்ணாமல் தான் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு ஜென்ரலாக வரும்போது. பட் இப்போ வந்து அவங்க அந்த கோல்டு பிளேட்டட் மாதிரி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ரியல் அங்கே உள்ள சபரிமலை செட்டப் அப்படியே பண்ணியிருக்காங்க. ரியல் சபரிமலையில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இது. எனக்கு ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு டெம்பிள் தான் இது. லொக்கேஷன் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திருக்கேன். ப்ளஸ் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சாந்தோம் சர்ச் தாண்டினதுக்கப்புறம் அந்த அம்பேத்கர் மணி மண்டபம் ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கோவில். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். இந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதியாக வந்து நீங்கள் வந்து ஒரு டிவைனான ஒரு பிளேஸில் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். வேறு உங்களுக்கு வேறு எதனா கண்டென்ட் இருந்துச்சு, நீங்கள் இது மாதிரி நீங்கள் விளாக் போங்க வேணா உங்கள் சஜஷன்ஸை கீழே உள்ள கமெண்ட்ஸில் நீங்கள் அதை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு உங்களோட இதுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். மறக்காமல் ஹரிநந்தாஸ் விளாக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரிநந்தாஸ் விளாக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.